இப்போ எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து ஆட்சி அமைத்தார் அப்படின்னாக்க வீட்டுக்கு வீடு வந்து ஃப்ரிட்ஜ் தரதா சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? திமுக கட்சியில் இருந்தவர்கள் 77 இருந்து திமுகவில் இருந்தேன். எனக்கும் மரியாதை என்பது கிடையாது, முதியவர் என்பதும் கிடையாது, பென்ஷனும் கிடையாது, பயண சீட்டும் கிடையாது, மகளிர் தொகையும் கிடையாது. இவர்கள் 77 இருந்து இருந்ததற்கு எனக்கு ஒரு உதவியும் கிடையாது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மை. சரிங்க ஐயா, இப்போ உங்களுக்கு வந்து பேருந்து பயணம் வந்துட்டு இல்லைன்னு சொல்றீங்க. இப்போ வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னாக்கா எடப்பாடி ஐயா அவர்கள் வந்துட்டு இப்போ பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து பயணம் அப்படின்றத போலவே வந்துட்டு ஆண்களுக்கும் வந்து இலவச பேருந்து பயணம் அப்படின்றத அறிவிச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க இந்த விஷயத்துல. ஏன்னாக்கா பெண்களும் முதியவர்கள் இயலாதவர்களுக்கு தான் நீங்கள் பயணம் இலவசமாக அளிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். சரிங்க ஐயா. ஸோ அதே போல வந்து எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க வருஷத்துக்கு வந்து 3 சிலிண்டர் வந்து மானியமா தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து பெண்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக சிலிண்டர் தருகிறேன் என்று கூறியிருக்கிறார். அது எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மாணவர்களுக்கான கல்வி கடனை வந்து ரத்து செய்யறதா சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ உங்க பையனோ இல்ல வந்து பேர குழந்தைகளோ வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. பள்ளி செல்பவர்களுக்கு இலவசமாக எது செய்தாலும் அது எனக்கு விருப்பம்தான். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.